ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் ஒன்று உங்களுக்கு நடந்திருந்தால் கூட என் வீடியோக்கு லைக் பண்ணணும். சின்ன வயசில் என்ன சொல்லுவாங்க, நம்ம எங்கேயாவது அம்மா நான் வெளியே போயிட்டு வரேம்மா அப்படின்னா, நீ சின்ன பொண்ணுமா எங்கேயும் வெளியே போகக்கூடாதுன்னுவாங்க. அதே வயசுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன சொல்லுவாங்க, அம்மா வெளியே போகிறோமா அப்படின்னு கேட்டால், வயசு பொண்ணுமா வெளியே போகக்கூடாதுமா தனியாக அப்படின்னுவாங்க. சரின்னு சொல்லி கல்யாணம் ஆகிடுச்சு, இப்போயாவது நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் மாமியார் டொய்யின்னு சொல்லுவாங்க, ஏம்மா இப்போ தான் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு தனியாக வெளியே போகிற அப்படின்னுவாங்க. கொஞ்ச நாள் பொறுத்து மாதமானதுக்கப்புறம் நம்ம வெளியே போனால், அம்மா ப்ரெக்னெண்ட்டாக இருக்க, மாதமாக இருக்க, வாயும் வயிறும், இப்போ போய் வெளியே தனியாக போகலாமா அப்படின்னுவாங்க. சரி குழந்தெல்லாம் பிறந்துச்சே, கொஞ்சம் வளர்ந்துருச்சு, ஸ்கூல் போனதுக்கப்புறம் டைம் இருக்கும், நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னால் அப்போ தான் சொல்லுவாங்க, ஈவினிங் குழந்தைங்க வந்ததுக்குள்ளே ஸ்நாக்ஸ் எல்லாம் செஞ்சு வச்சிரு, குழந்தைங்களுக்கு படிப்பெல்லாம் சொல்லிக் கொடுக்க தேவையா அப்படின்னுடுவாங்க. சரி பசங்க வளர்ந்துருச்சு, காலேஜெல்லாம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போகலான்னு நினச்சினா, பொறுப்பாக வந்து பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதே சரி ஓகே, கல்யாணமும் நம்ம பண்ணி வச்சிடறோம், அப்பா எப்படியோ கல்யாணம்லாம் பண்ணியாச்சு, இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரீ தான், நம்ம எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா, குழந்தைக்கு இப்போ தானே வந்து பேர பேத்திகள்லாம் எடுத்திருக்க, பேர பேத்தியெல்லாம் நீ பார்க்குறது இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்க. திரும்பி பார்த்தா 50-60 வயசு ஆகிடுதுங்க. சரி காசி ராமேஸ்வரம் எங்கன்னா போகலான்னு பார்த்தா பேர பசங்களை பார்த்துக்கோன்னு சொல்லி வீட்டோடு பிடிச்சி வச்சுட்டு அவங்க எங்கேயாவது வெளியே கிளம்புறாங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்கா? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.